இறைவன் என்றொரு கவிஞன், அவன் படைத்த கவிதை மனிதன். அதில் அறிஞனும் மூடனும் உண்டு, ஆனால் தொடக்கமும் முடிவும் ஒன்று. இறைவன் என்றொரு கவிஞன், அவன் படைத்த கவிதை மனிதன். செட்டில் ஆயிடுங்க. கண்களில் தொடங்கி கண்களில் முடித்தான், பெண்ணிடம் பிறந்ததை பெண்ணிடம் கொடுத்தான். மண்ணிலே நடந்ததை மண்ணுக்கே அளித்தான், மண்ணிலே நடந்ததை மண்ணுக்கே அளித்தான். வானத்தில் இருந்தே கவிதையை முடித்தான். இறைவன் என்றொரு கவிஞன், அவன் படைத்த கவிதை மனிதன். இங்க பாரு, அதில் அறிஞனும் மூடனும் உண்டு, ஆனால் தொடக்கமும் முடிவும் ஒன்று. கருவிலிருந்தே கவிஞனின் பிறப்பு, காலத்தின் பரிசே கவிதையின் சிறப்பு. கற்பனை என்பது கடவுளின் படைப்பு, கடவுளை வென்றது கவிஞனின் நினைப்பு. இறைவன் என்றொரு கவிஞன், அவன் படைத்த கவிதை மனிதன். அன்பர்களே, கவியரசர் கண்ணதாசனுடைய இந்த பாடலையே இறைவணக்கமாக இந்த நிகழ்ச்சிக்கு கருதி தொடங்குகின்றேன். கற்பனை என்பது கடவுளின் படைப்பு, கடவுளை வென்றது கவிஞனின் நினைப்பு. இப்போ கவிஞர் என்ன சொல்லுகிறார்? கடவுளின் படைப்பு கற்பனைங்கிறாரா, இல்லை கற்பனை என்கின்ற திறனே கடவுளுடைய படைப்பு என்கிறாரா? அறிந்தவர் அறிவாராக அப்படின்னு அவர் பதிலும் சொல்லுவார். அது மாதிரி கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சியை கருதியும்னு பாரதி சொல்வதும், கற்பனை என்பது கடவுளின் படைப்பு என்று கவியரசர் சொல்வதும் ஒன்றுதான் என்று நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். முதலில் இந்த நம்முடைய திருக்குறள் பாசறை நடத்துகின்ற இந்த விழாவில் பங்கு கொள்வது எனக்கு மகிழ்ச்சி, எனக்கு பெருமை, இது என்னுடைய உரிமையும் கூட. எங்களுடைய பாரதியார் நாடகம் இல்ல, அந்த சத்தம்லாம் நானே கொடுத்துக்கிறேன், எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக். எங்களுடைய பாரதியார் நாடகம் முதலில் வெளிநாட்டில் நடந்தது என்பது மஸ்கட்டில் தான். அதற்கு முழு முதற் காரணமாக இருந்தது நம்முடைய அன்பு நண்பர், நீங்கள் சுரேஜமி என்று அழைக்கின்ற சுந்தரும், அவருடைய நண்பர்களான சேகரும் சுரேஷும் தான். அவர்கள் தான் இதை இங்கே நடத்தி தந்தார். அதன் பிறகு இன்னும் பல வெளியூர்களிலும் நாங்கள் ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், போன வருடம் அமெரிக்காவில் ஒரு 9 இடங்களில் அதெல்லாம் சுற்றி வந்து போட்டோம். ஆனால் திஸ் ரெக்கார்ட் கேன் நெவர் பி புரோக்கன். முதலில் போட்டது மஸ்கட்டில் தான், அதை நடத்தி வைத்தது சுந்தர் தான் என்கின்ற பெருமை. அதற்கு பிறகு 2வது முறையும் நான் மஸ்கட்டில் வந்து இதே மேடையில் பேசியிருக்கிறேன். அந்த முறை எனக்கு இன்னும் ஒரு சிறப்பு. எனக்கு சுந்தருடைய திருக்குறள் பாசறை மூலமாக வாழும் பாரதி என்கின்ற விருது வழங்கப்பட்டது. எனவே பல விதங்களில் மறக்க முடியாது. 3வதாக இன்றைக்கு 60 இப்போ 70 ஆனோம்ன்ற மாதிரி நாங்கள் 7 பேர் இந்தியாவிலிருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கிறோம் இந்த கம்பன் விழாவில் பங்கு கொள்வதற்கு. அதில் ராமலிங்கம் ஐயாவோட எனக்கு இது 2வது முறை வெளிநாட்டு பயணம். அது இன்னும் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. ஸோ இப்படி
அடுக்கடுக்காக மகிழ்ச்சிகள் தொடர்கின்றன. அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மஸ்கட் திருக்குறள் பாசறையும் அதை நடத்துகின்ற சுந்தர் தலைமையில் நடத்துகின்ற அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இப்போ கம்பனும் கண்ணதாசனும், நான் கண்ணதாசனிடமிருந்து நேரடியாக கேட்ட சில தகவல்களையும் இதில் பகிர்ந்து கொள்வேன். அதில் ஒன்று, 1971 அவர் எங்கள் கல்லூரிக்கு வந்தார். காலையில் நீங்கள் பேசின மாதிரி, ராமலிங்கம் பேசின மாதிரி நான் அவர் போய் அழைச்சேன், வரேன்னேன்ட்டார். வரல, கல்லூரிக்கு வரல. அவ்வளோதான். என் பிரின்ஸிபல்லேருந்து ஆரம்பித்து எல்லோரும் என்னை போட்டு காய்ச்சின்னு காய்ச்சிட்டாங்க. அப்புறம் இன்னொரு நாள் அவரே தொலைபேசியில் காலேஜில் தொடர்பு கொண்டு இப்போ நான் வரேன்னா என்ன செய்கிறது சொல்லுங்கள், பரீட்சைகள் நடந்துட்டுருக்காங்க. அப்புறம் நான் இப்போ போர்டில் ஒரு பேர் மட்டும் எழுதி வச்சுட்டு அவர் வந்தார். பிரமாதமாக நடந்துச்சு, அந்த விழா நடந்தது. அவர் தான் விழா, அவர் வந்தாச்சுன்னா அவர் தான் விழா, வேற என்ன. அவருக்கு ஒரு வாழ்த்து கவிதை சொன்னதும், அவர் வாயார மனமாற புகழ்ந்ததும், அந்த 17 வயதில் நடந்த அந்த நிகழ்வு எனக்கு இன்றைக்கும் நெகிழ்ச்சியை தருகின்றது. அப்போ பேசும்போது சொன்னார், நான் அண்ணாதுரையின் கம்பரசம் புத்தகத்தை படித்து அதை போலவே கம்பனை தாக்கி எழுத வேண்டும் என்று கம்பராமாயணத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன், படிக்க படிக்க நான் கம்பன்ட்ட சரண்டர் ஆகிட்டேன் அப்படின்னாரு. ஒரு சென்டென்ஸ். இன்னொன்று, எனக்கு கம்பராமாயணத்தில் 800 செய்யுள்கள் மனப்பாடம். தம்பிகளா, இன்னி வரைக்கும் அதுதான் எனக்கு சோறு போடுதுன்னாரு. அவர் எப்படியோ கம்பனுக்கும் எனக்கும் தொடர்புண்டு, செப்புவதெல்லாம் கம்பன் செந்தமிழாய் வருவதனால் அப்படிங்கிறார். அக்காலம் அப்பிறப்பில் அழகு வெண்ணெய் நல்லூரில் கம்பனது வீட்டில் கணக்கெழுதி வாழ்ந்தேனும். அந்த செட்டியார் பற்றி பாருங்க, கணக்கு எழுதுறது வரும் கரெக்டா. அக்காலம் அப்பிறப்பில் அழகு வெண்ணெய் நல்லூரில் கம்பனது வீட்டில் கணக்கெழுதி வாழ்ந்தேனோ, நம்புகிறேன் அப்படித்தான் அப்படிம்பார். இப்படி பல இடங்கள்ல அவர் சொல்லிக்கிட்டே போவார். அதில் பாரு, நாக்கிலே தெய்வம் நடத்தியதோர் தேன்மொழியோ, கம்பனுடைய வாக்குன்னு போது அவர் மயங்கி போறார். நாக்கிலே தெய்வம் நடத்தியதோர் தேன்மொழியோ, வாக்கிலே தேவி வரவழைத்த பொன்மொழியோ, 12,000 பாட்டு பாடினான் கம்பனவன். சொல் நயமா, பொருள் நயமா, தொடரும் உவமைகளா. காலையில் பாரதி பிச்சை எடுத்தார். சொன்மயமா, பொருள் நயமா, தொடரும் உவமைகளா, என்னென்ன அம்மம்மா எடுத்தெழுத வார்த்தை இல்லை. கள்ளிருக்கும் மலர்க்கூந்தல் ஜானகியை காட்டுவதில் உள்ளிருக்கும் கல்லெல்லாம் ஓடும் நதியாகும். என்ன அழகான வார்த்தைகள் பாருங்க. அது மாதிரி எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம், அவ்வப்போது பார்க்கலாம். இப்போ நேரடியாகவே வரலாம். அதாவது திரைப்பட பாடல் என்பதை நான் சொல்றது, அந்த கால திரைப்பட பாடல்கள் இலக்கியத்தினுடைய தொடர்ச்சியாக அல்லது நீட்சியாக கருதப்படக்கூடியதாக இருந்தன. அப்பொழுது தமிழ் திரைப்படங்களிலே பாடல்கள் தமிழிலேயே கூட இருந்தன. அப்போ நம்ம அந்த மாதிரி கேட்ட ஒரு காலம் உண்டு. அதுல ஒரு கேட்கக்கூடிய ஒரு ரசிகனை அவனுடைய கையை பிடித்து கொண்டு இலக்கியத்தின் நுழைவாயில் வரை கொண்டு விடுகின்ற வித்தை கவியரசர் கண்ணதாசனுக்கு மிக இயல்பாக இருந்தது. இன்னும் நிறைய பேரும் செய்திருக்கிறார்கள். ஆனால் கண்ணதாசனுக்கு இது உயிரினுடைய இயல்பாக இருந்தது. அந்த உயிருக்கு அங்கம் உண்டு என்று நீங்கள் கருதுவீர்களானால், கண்ணதாசனுடைய உயிரிலே கம்பன் ஒரு இன்டெக்ரல் ஃபீச்சர் ஆஃப் ஹிஸ் வெரி பீயிங் என்று சொல்லலாம். அப்படி இருந்தான் என்பதை பல இடங்களில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கம்பன் கவிதையும் ஒரு பாட்டும் பார்ப்போம். அப்படி பார்த்தா நல்லா இருக்கும். இந்த தெய்வம்ங்கிறது எவ்வளோ, என்ன சமாச்சாரம் அப்படின்ற ஒரு கேள்வி அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. அந்த கேள்வி தான் இருக்கும். அதுக்கு பதிலுங்கிறது ஒன்று சொல்லி மாளாது. ஒன்று தானே தெய்வம் அப்படிங்கிறார். ஆமாங்கிறார் கம்பன். இல்லை நிறைய இருக்கே தெய்வம். ஆமாம் இருக்கே அப்படிங்கிறாரு. இன்னொருத்தன் அப்படி இல்லை அப்படிங்கிறான். ஆமாம் அப்படி இல்லை அப்படிங்கிற. இன்னொருத்தன் இல்லையோ நீ அப்படி சொல்கிற. அப்படித்தான். ஆமாம் அப்படித்தான் அப்படிங்கிற. நான் சொல்கிறேன் கேளு, தெய்வங்கிறது இல்லைங்கிறேன். நான் இல்லை தான். அப்போ இன்னொருத்தன் என்ன நீ இல்லைங்கிற, உண்டுன்னு சொல்கிறேன் நான். ஆமாம் உண்டு.
சொல்லிட்டு அதை முடிக்கிற விதம், கம்பன் முடிக்கணும். அன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கே என்னோ பிழைப்பம்மா, நல்லா பொழப்படா நம்ம பொழப்பு, எப்படா இருக்கு நம்ம வாழ்க்கை அப்படின்னு ஒரு நையாண்டி அதில் தொனிக்கிறது. என்ன இது, யார் என்ன கேட்டாலும் ஆமான்றனே, ஒன்றுனாலும் ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பலவென்றுரைக்கின் பலவேயாம், அன்றே எண்ணின் அன்றேயாம், ஆமென்றுரைக்கின் ஆமேயாம், இன்றே எண்ணில் இன்றேயாம், உரைக்கின் உளதேயாம், நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கே என்னோ பிழைப்பம்மா. என்ன கேட்டாலும் ஆமான்றானே, எதுதான் அவனுடைய நிலைப்பாடு இதில் அப்படின்னா இருக்க முடியாது. அவன் நிலைப்பாடு அவன் சொல்ல வேண்டிய தேவையில்லை. கூட ஒரு வார்த்தை சேர்த்துக்கு ஏன்னார் என்னுடைய குருநாதர். உபனிஷத்தில் வரும், ஐயோ சுவாமிஜி எதிர உட்காந்துட்டு அதை சொல்லக்கூடாது, நம்ம இருந்தாலும் சொல்லிடுவோம். நேத்தி நேத்தி அப்படின்னு எல்லாத்தையும் கழிச்சு கட்டிகிட்டே வருது. நாட் திஸ், நாட் திஸ், இது பிரம்மமா, இது சத்தியமா, இது மெய்ப்பொருளா, இது இல்லை, இது இல்லை அப்படின்னு தள்ளிக்கிட்டே வந்து எது மிஞ்சுதோ அதுதான் மெய்ப்பொருள், அதுதான் பரம்பொருள், அதுதான் நித்தியம், அதுதான் சத்தியம் அப்படின்ட்டு. நான் என் குருநாதரத்தை கேட்டேன், இது கழிச்சு கட்டிகிட்டே போனால் எங்கே போய் முடியும், இது எப்போ தான் அது முடியும் அப்படின்னு. அப்படி இல்லை, இன்னொரு வார்த்தையை சேர்த்துக்கேன். நாட் திஸ் தானே சொல்கிறான் அவன், நேத்தி அப்படின்னா நாட் திஸ் அலோன் அப்படின்னு வச்சுக்கேன். இது இல்லை என்று சொல்வதற்கு பதிலாக இது மட்டும் இல்லைன்னு சொல்ல. இது மட்டும் இல்லை, ஒன்றேன்னு ஒன்று மட்டும் இல்லை, பலவென்று பல மட்டும் இல்லை, அப்படித்தான் மட்டும் இல்லை, இப்படி சொல்லிப்பாரு, அப்படி சேர்ந்து வருது. இவ்வளோ அழகாக இது வருது பாருங்க கம்பன் பாட்டில். இவ்வளோ சிரமமான ஒரு சப்ஜெக்டு, அதை கம்பனே வந்து இவ்வளோ எளிமைப்படுத்தி சொல்லி அது இன்னும் பாமரர்களுக்கு போய் சேரும் விதமாக கண்ணாசன் 2 வரிகளில் சொல்வார். என்னது? தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலைதான். தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலைதான். உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை, இல்லை என்றால் அது இல்லை. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது உண்மை. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி. அழகான ஒரு பாட்டு. கண்ணதாசனுக்கு ஒரு கரவொலி கொடுப்போமா? இதே எண்ணம் தான். எவ்வளோ என்ன அப்படிங்கிறது. இந்த பாரதி எதிர உட்காந்தா பாரதியாரை பற்றி எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? அதையும் சேர்த்து சொல்லிடுவோம். ஒரு இடத்துல சொல்லுவான் பாரதி, பாஞ்சாலி சபதத்தில் போகிற போக்கில் ஒரு சிற்பி பார்க்குறான், கல்லை பார்க்குறான். ஒரு கல்லை படியாக போடுறான், படியாக செதுக்கி போடுறான். இன்னொரு கல்லை பதுமையாக போடுறான். அது 4 பேர் வணங்குறாங்க. இதில் காலை மிதித்து போகிறோம். இந்த படி 2 கல் தான். இதை காலை மிதித்து அப்படி மேலே போகிறோம். அங்கே ஆனால் ஒரு பதுமை, ஒரு கன்னியாகுமரி உருவத்திலேயோ மீனாட்சி உருவத்திலேயோ இருக்கிற அந்த கல்லை நாம் வணங்குறோம். பராசக்தி, நீ யாரை என்னம்மா செய்வியோ எனக்கு தெரியாதுடியுமா, நான் உன்னிடம் சரணம் எய்துகிறேன், என்னை இருங்கலை புலவன் ஆக்கதியேங்கிற. ஆங்கொரு கல்லை வாயிலில் படியென்று அமைத்தனன் சிற்பி, மற்றொன்றை ஓங்கிய பெருமை கடவுளின் வடிவென்று உயர்த்தினான். உலகினோர் தாய் நீ, யாங்கனே எவரை எங்கனம் சமைத்தற்கெண்ணமோ அங்கனம் சமைப்பாய் நீ. இங்கு உனை சரண் என்று எய்தினேன், என்னை இருங்கலை புலவன் ஆக்குதியே அப்படிமா. ஒரு பாட்டு வரும், இதுவும் கண்ணதாசன் பாட்டு தான். சிரிப்பு பாதி அழுகை பாதி சேர்ந்ததல்லவோ மனித ஜாதி. நெருப்பு பாதி நீரும் பாதி நிறைந்ததல்லவோ உலக நீதி. சிரிப்பு பாதி அழுகை பாதி சேர்ந்ததல்லவோ மனித ஜாதி. எங்க வருது இதில் பாரதியார் பாட்டு? உடைத்த கல்லில் ஒன்று தெய்வம், ஒன்று கோவில், ஒன்று வாசல். 3 வந்துருச்சு. உடைத்த கல்லில்
ஒன்று தெய்வம், ஒன்று கோவில், ஒன்று வாசல். இறைவன் படைப்பில் பேதம் இல்லை, இடத்தை பொறுத்தே எதுவும் மாறும். ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பலவென்றுரைக்கின் பலவேயாம். அது இன்னும் கூட ஒரு படி மேலே போகணும்னா அன்னமாச்சாரியா கீர்த்தனில் வரும். எந்த மாத்திரமும் எவ்வேறு தெளிச்சினா அந்த மாத்திரமே நீவுங்கிறார். நீவுங்கிறார் என்னன்னா, யார் உன்னை எவ்விதம் கருதுகிறார்களோ அம்மட்டே நீ அவர்களுக்கு. அருமையான வார்த்தைங்க. யார் உன்னை எவ்விதம் கருதுகிறார்களோ அம்மட்டே நீ அவர்களுக்கு. இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது கம்பனையும் அன்னமாச்சாரியாவையும் பாரதியாரையும் அப்படியே கண்ணதாசனையும் சேர்த்து பார்க்கும் பொழுது இதுக்கு இந்த தாட்டுக்கு ஒரு நிறைவு கொடுக்கணும்னா இன்னும் 2 வரி சொல்லலாம் அவருடைய பாட்டிலே. அப்படி இல்லை பாரியா, நான் நம்புறேன்யா, தெய்வம்னு ஒன்று இருக்கு, நான் நம்புறேன். நீ எல்லாருக்கும் ஆமா ஆமான்ட்ட, எனக்கு நீ ஆமான்னு சொல்லுவ, ஆனால் எனக்கு ஒரு சின்ன வழியை சொல்லு, அதை பார்க்கக்கூடிய வழியை சொல்லுன்னு 2 வரியில சொல்றார். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும், நெஞ்சிலே ஆசை வந்தால் நீரிலும் தேனூரும், கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். அப்படி அழகா இந்த தாட்டை முடிச்சுட்டு அடுத்த எண்ணத்துக்கு போவோமா? சீதையின் நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதை நிறைந்ததென சொல்லி அவனை போட்டானாம் மதுக்குடத்தில் அள்ளி. இதானே சுவாமி ராமலிங்க சாமி ஆரம்பிச்சிருக்காளில் அருமையா சொல்லுவார். எங்க பார்த்தாலும் அதாவது சம்பந்தமே இல்லாத ஒரு காதல் பாட்டுலேயோ ஒரு கம்பன் வருவான், இல்லை சீதை வருவா, ஜானகி வருவா, ராமன் வருவா. அந்த மாதிரிலாம் இப்போ பாட்டு எழுத முடியாது. அதுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷனும் கிடையாது. அந்த மாதிரி ரசிகர்களும் இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ ஒரு இந்த இதில் வரும் தெரியுமா, கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, அந்த பல்லவியே திருக்குறள் திருப்புகழ் சிறப்பு பாயிரத்தில் வரும். கல்லெல்லாம் மாணிக்க கல்லோ அப்படின்ற சிறப்பு பாயிரத்தில் வரும். அதுலேருந்து எடுத்தது அது. அதில் கம்பன் கண்ட சீதை முந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா, அம்பிகாபதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி, சென்ற பின்பு பாவலர்க்கு நீ ஏகதி என்றும் நீ ஏகதி. மரபின் மைந்தன் முத்தையா ஒரு அழகான குறிப்பு சொன்னார் இதை பேசிட்டு இருக்கும் பொழுது. கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா. கிரானலாஜிக்கலி ஒதுக்குதே, சகுந்தலை தானே முதல்ல, அப்புறம் வந்தவ தானே சீதை, அவளை தானே தாய் சொல்லணும், இவன் சேய்ங்கிறானே. அப்படின்னா என்னதான் இருந்தாலும் சகுந்தலைங்கிறது தேவ விண்ணிலிருந்து வந்த மகள், சீதை மண்ணிலிருந்து வந்த மகள். அதனால அவளை தான் தாயா நம்மளால நினைக்க முடியும். அங்க அது மிஸ்ட்ரி, இது மிஸ்டிக்கல், இதுதான் நமக்கு இது பிராக்டிக்கல். இதைத்தான் நம்ம சொந்தம் கொண்டாட முடியுது. அதனால அப்படி சொன்னாரு அப்படின்னு ஒரு அழகான ஒரு இது பாருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பன் மருங்கிலான் அங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய 2 உடம்புக்கு உயிர் ஒன்று ஆயினார், கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ. இது வள்ளுவர்லேருந்து ஆரம்பிச்சு சொல்லுவோம். கண்ணோடு கண்ணினை நோக்கொக்கின்னு சொல்லுவோம். பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. இது அவருக்கு கண்ணாசனுக்குள்ள போய் உட்காரு, எங்கேயாவது இதை வைக்கணுமேன்னு அவர் மனசுல ஒரு ஒரு உறுத்தல் இருந்துட்டு இருக்கு போல இருக்கு. அப்போ ரொம்ப நாள் கழிச்சு பிரிவுனா பிசிக்கலா இருக்கிற பிரிவு மட்டும் இல்லை, மனோரீதியாக கூட பிரிவாக இருந்து இப்போ திரும்பி வரான், அவன் கூட இணைஞ்சு இருக்க போகிறான். அப்போ இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி, இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி, இரு கை கொண்டு வணங்கவா
இரு கை கொண்டு வணங்கவா. பேசுறதுக்கு என்ன இருக்கு? அது இல்லை. இல்லை, விஸ்வநாதராமூர்த்தியும் அவங்களையும் கவனிக்கணும். இந்த இத்தனை காலம் பிரிந்தது எண்ணிங்கிறது 2 வாட்டி போட்டாங்க பாருங்க. அந்த டியூனுடைய பாவமே மாறி போகுது. இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி, இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி, இரு கை கொண்டு வணங்கவா, இரு கை கொண்டு வணங்கவா. அதுலயே வரும், பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது பேசல் வேண்டுமோ தான் அவருது. பேசல் வேண்டுமோ. அப்ப கண்ணாசம் பேசல் வேண்டாம் தான்யா, அதுக்காக எதுவுமே செய்யாம இருக்க முடியாதுயா. கொஞ்சம் அழனையா, கண்ணீர் வரணையா. பேச்சுக்கும் மேலே, மௌனத்துக்கும் மேலே ஒன்று இருக்குமானால் அது கண்ணீர் துளிதான் ஐயா. மௌனம் ஒரு ஆளை குழப்பக்கூடும். பேச்சை காட்டிலும் கூட சில நேரம் மௌனம் மற்றவனை குழப்பக்கூடும். பேச்சு கேட்டவனை குழப்பக்கூடும், மௌனத்தை கேட்க முடியாது. அது எவனை வேண்டுமானாலும் குழப்பக்கூடும். ஆனால் எதிரே நிற்கும் பொழுது அந்த எதிரே நாம் பார்க்கின்ற விழிகளிலிருந்து வருகின்ற கண்ணீர் அது குழப்பாது. அந்த குழம்பிய மனதிலிருந்து வருகின்ற கண்ணீர் கருணை உள்ள கண்களோடு நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு தெளிவு கூட தரக்கூடும். அதனால பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி. அச்சா, பேச மறந்து சிலையாயிருந்தால், பேச மறந்து சிலையாயிருந்தால் அதுதான் தெய்வத்தின் சந்நிதி. எப்படி கண்ணீர் என்பது மௌனத்துக்கும் பேச்சுக்கும் மேலோ, அது மாதிரி தெய்வத்தின் சந்நிதி முடிச்சாச்சு. முடியலையா, அதுக்கு மேல ஒண்ணு இருக்குடான்றான். அதுதான் காதல் சந்நிதிங்கிறார். ஒரு கம்பனுடைய ஒரு தாட்டு இவருக்கு வரும் பொழுது எப்படி அது மாறுது பாருங்க உள்ள. நான் திருப்பி சொல்லுவேன், கண்ணதாசனுடைய சிறப்பு என்னன்னா, நம்ம அவர் கையில் ஒரு நிலாவை பறிச்சு இந்த பார்த்துட்டு திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் கொடுத்தோம்னா பார்த்துடுவார். பார்த்துட்டு திருப்பியும் கொடுப்பார். அவர் அதை திருப்பி கொடுக்கும்போது அந்த நிலாவுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு கூடி இருக்கும். இதுதான் கண்ணதாசன். பாரதி நிலாவை பறிச்சு கண்ணதாசன் கையில் கொடுத்து பார்த்துட்டு திருப்பி கொடுத்துருங்கன்னா பார்த்துடுவாரு. பார்த்துட்டு திருப்பி கொடுப்பாரு. ஆனால் அவர் திருப்பி கொடுக்கும்போது அந்த நிலாவுக்கு கொஞ்சம் அழகு கூடி இருக்கும். அதுதான் கண்ணதாசன் காட்டக்கூடிய வித்தை என்று நான் சொல்லுவேன். என்னை கரம் பற்றிய வைகல்வாய், இந்த இப்பிறவிக்கு 2 மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று செவ்வாய் தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாய்ங்கிறான் இல்லையா. இந்த இப்பிறவிக்கு இன்னொரு பெண்ணை நான் மனசால கூட நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறத அவருக்கு போய் தைச்சிருக்கு. தைக்கிறதுக்கு நிறைய காரணங்களும் உண்டு, நிறைய காரணங்கள் உண்டு. ஆனால் ஒரு அழகான ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது வசந்த மாளிகையில் அந்த பாட்டு வரும்போது அதில் போட்டுடுறாரு. அதில் இறங்குது. அவர் அதுக்குன்னு வச்சுட்டு தெரியல வருது. உன்னை எல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். அதுக்கப்புறம் என்னடா சொல்றது, அவ ஒரு கவுண்டர் கொடுக்குறான் பாரு. உன் உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகைதான் கண்ணீ. தயக்கம் என்ன, இந்த சலனம் என்ன, அன்பு காணிக்கைதான் கண்ணீ. அப்படி போகுது பாட்டு. அதே படத்துல இன்னொரு பாட்டு, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். உங்களுக்கு தெரியாத கருத்தையே சொல்ல முடியாது, தெரியாத பாட்டையா சொல்ல முடியும் என்னால. அதாவதுங்க, இந்த பாட்டுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்த கம்பன் கவிதையை எனக்கு சொன்னது பாரதி பாஸ்கர். அவங்க வீட்டில் நல்ல காஃபி கிடைக்கும். நல்ல காஃபி சாப்பிட்டுட்டு ஒரு பாட்டு செஷன் போட்டுட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி கம்பன் கழகத்தில் பேச போகிறேன், கம்பனும் கண்ணதாசனும், என்னெல்லாம் அப்படின்னா வரிசையாக இந்த பாட்டு வச்சேன், இந்த பாட்டு வச்சுன்னு. இதை விட்டுட்டீங்களே ரமணன், இது கூட ஏன் இதுக்குன்னா, இதுக்கு கம்பன் பாட்டு எனக்கு தெரியாதே, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு சொன்னாங்க.
என்ன பாட்டு சொல்ல மாட்டானே அவன், அவளே இந்த ரமணன் இருக்கானே லேசில் சொல்ல மாட்டான். அப்போது இந்த பாட்டை பற்றி ஒரு தகவல் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இந்த பாட்டை சொல்கிறேன். கவிதா ஹோட்டலில் கவியரசரை சந்திக்கிறேன். நான் ஒரு மாணவன், அப்போ ஒன்றும் கிடையாது, ஐ வாஸ் அ நோபடி. இன்றைக்கும் அப்படி தான், அன்றைக்கும் அப்படி தான். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார் என்கிட்ட, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல பாட்டு எழுதினேன் தம்பின்னாரு. யாருங்க? யாருமே இல்லை, நானும் அவர் மட்டும் இருக்கோம். என்னை ஒரு பொருட்டாக மதித்து இந்த ஒரு செய்தியை சொல்கிறார். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல பாட்டு நான் எழுதியிருக்கேன் தம்பி அப்படின்னு சொல்லி அவர் பாடி காட்டினார். அதுதான் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாட ஒன்று மறந்து வாழ ஒன்று. அதை அப்படி பிடிச்சிட்டு பாடி காமிச்சார். நல்லா உட்காந்துருந்தார். எப்பவுமே ஒரு சின்முத்திர மாதிரி அப்படி பிடிச்சிட்டு பாடுவார். அதை பாடி காமிச்சார். எனக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹி வாஸ் மை ஹீரோ, இஸ் ஸ்டில் மை ஹீரோ. அப்போது நான் நடுங்கிட்டு போய் உட்காந்துருப்பேன். பெரியவங்கெல்லாம் போய் நம்ம பார்க்கறதுங்கிறது எப்படின்ட்டு அவர் என்ன ஒரு பொருட்டாக மதித்து உட்காத்தி வச்சு இந்த தகவல்லாம் சொல்லி பாடியும் காமிச்சா எனக்கு எப்படி இருக்கும். இதுக்கு என்னன்னா, ராவணனுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க, டே விட்டுறா அவளை, சீத்தையை போய் நினைக்காத, நினைப்ப முதல்ல எடுத்துட்டா நீ நல்லா இருக்கும், நாடும் உருப்படும், இல்லைன்னா அழிவு தான் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவன் பதில் சொல்கிறான், சிற்றிடை சீதை என்னும் நாமமும் சிந்தை தானும் உற்று இரண்டு ஒன்று ஆய் நின்றால், சீதை அப்படின்னு ஒன்று, சீதைங்கிற பெயர், சீதை என்கிற சித்திரம் ரெண்டு சித்தத்தில் வந்துடும். ரெண்டு ஒன்று ஆய் நின்றால் ஒன்று ஒழித்து ஒன்றை உண்ண மற்றொரு மனமும் உண்டோ கேட்குறான் ராவணன். இதை தள்ளி வச்சு அதை மட்டும் நினைச்சு பார்க்க, இதை மறந்துட்டு வேற நினைப்ப நினைக்க இன்னொரு மனசு இருக்காடா? இல்லையே, இருக்கிறது ஒரு மனசு தான். அந்த ஒரு மனசுல சீதை என்கின்ற பெயர், சீதை என்கின்ற உருவம் சேர்ந்து இருக்கு. நான் எப்படி அதை பிரிப்பேன்? சிற்றிடை சீதை என்னும் நாமமும் சிந்தை தானும் உற்று இரண்டு ஒன்றாய் நின்றால் ஒன்று ஒழித்து ஒன்றை உண்ண மற்றொரு மனமும் உண்டோன்னு சொல்லி, மறக்கலாம் வழி மற்ற யாதோ. எப்படிடா மறக்கிறதுக்கு ஒரு வழி இருந்த நீயே சொல்லு. நினைத்து வாட ஒன்று மறந்து வாழ ஒன்றுன்னு அதுதான் கேட்கிறார் கண்ணதாசன். சொல்லி எப்படி முடிக்கிறார்? கற்றவர் ஞானமின்றேல் காமத்தை கடத்தலாமோன்றான். ஒரு கன்ஃபெஷனை சொல்றான். மெத்த படித்தவங்களா இருப்பாங்க, ஆனால் அந்த நாலேஜ் பத்தாது. விஸ்டம்ங்கிற ஞானம் வேணும். அந்த ஞானம் இருந்தால் தான் அந்த காமம்ங்கிற கடலை கடக்க முடியும் அப்படின்னு கம்பன் நமக்கு ஒரு பாடத்தை ராவணன் மூலமாக வைக்கிறான். அப்போ தான் எஃபெக்டிவாக இருக்குன்ட்டு. இது ராமன் சொன்னால் நம்ம ரசிக்க மாட்டோம். ரமண மகர்ஷி கவிதை நமக்கு எடுபடுமா? எடுபடாது. அவர் தேர்ந்த ஞானி தான், அது முடியாது. ஒரு அயோக்கிய பய மூலமாக அது வரணும் பாடம். அப்போ வரும்போது நமக்கு எடுப்பார். இதுதான் அந்த பாட்டு, கம்பனுடைய பாட்டு. இது எப்படி கச்சிதமாக இதுக்கு பொருந்தது பாருங்க. இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன், நினைத்து வாட ஒன்று மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன், நினைத்து வாட ஒன்று மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும். கேவி மாதவன் இதில் ஒரு ஸ்டான்ஸா யாரும் அதை கண்டுக்கிறதே கிடையாது. ரெக்கார்டில் இருக்கு. நான் இதை கவனிங்க. சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறும் உன்னி அடுத்த காயம், இதுக்கும் போடலாம். சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறும் உன்னி அடுத்த காயம், உடலில் என்றால் மருந்து போதும் உள்ளம் பாவம் என்ன செய்யும். இரண்டு மனம் வேண்டும். இரவும் பகலும் இரண்டானால் இன்பம் துன்பம் இரண்டானால், இரவும் பகலும் இரண்டானால் இன்பம் துன்பம் இரண்டானால்,
உறவும் பிரிவும் இரண்டானா உறவும் பிரிவும் இரண்டானால் உள்ளம் ஒன்று போதாதே, இரண்டு மனம் வேண்டும். கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி. கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி. காதலின் தண்டனை கடவுள் வழி. காதலின் தண்டனை கடவுள் வழி. கடவுளை தண்டிக்க என்ன வழி? இரண்டு மனம் வேண்டும். ஆனா கடவுளை தண்டிக்க என்ன வழிங்கிறதையும் கவியரசர் சொல்லியிருக்காருல்ல. என்ன வழி அது? அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். படுவான் துடித்திடுவான், பட்டதே போதும் என்பான். படுவான் துடித்திடுவான், பட்டதே போதும் என்பான். பாவியவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும். அவன் பெண் என்றால் என்னவென்று உணர வேண்டும். எங்கெல்லாம் வருது பாருங்க கம்பன் பாட்டு. அது மனசாட்சியினுடைய விசித்திரம் என்னன்னா, ராமலிங்கம், மனசாட்சியினுடைய விசித்திரம், அதை நம்ம ஒரு நல்ல செயல் செய்யும் போது பாராட்டாது. ஒரு தீய செயல் செய்ய எண்ணும் போது லொல்லுன்னு கொலைக்கும். அதனால தான் மனசாட்சி இஸ் அ வாட்ச் டாகும்பா ஆங்கிலத்தில். வாட்ச் டாக் குறைக்கும். அப்புறம் அதை நம்ம ஷட்டப் சொல்லிட்டு போவோம். அதுக்கப்புறம் அதனுடைய விளைவுகளை நம்ம அனுபவிப்போம். வேற நல்லவங்களுக்கு எப்படி? ரெண்டு சாட்சி இல்லையா? பாரியா, இந்த கூட்டத்தில் நான் பாடி பழைக்கவா? பாரதி இப்படிதான் கனடாவுக்கு போயிருந்த போது எங்கள் அக்கா இது ஒரு மாதிரி ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணாங்க. இவ்வளோ ஜனங்கள் தான் இருந்தாங்க அங்கே, டொரண்டோ தமிழ் சங்கம். இதில் அப்போ எங்கள் அக்கா ரொம்ப பெருமையாக அனௌன்ஸ் பண்ணாங்க, நம்மளை நீ பாட்டு என்னன்னு சொல்லிடாத, கேள்வி கேளு, கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு கெஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஒரு பரிசு கொடுப்போம். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நான் அந்த ப்ரோக்ராம் பண்ணணும். 25 நிமிஷத்தில் கொண்டு வந்த பரிசுலாம் தீர்ந்து போச்சு. ஒரே பெருசுகளாக உட்காந்துருக்கேன். எல்லாம் டாக்குன்னு இந்த ஆளாளுக்கு நான் தான் முதல்ல சொன்னேன், நீ தான் முதல்ல சொன்ன ரகலை பண்ணி. இந்த கவியரசருக்கு இருக்கிற காந்த சக்தியை நான் அன்றாடம் அனுபவிக்கிறேன். போகிற இடங்கள்லாம் நான் அனுபவிக்கிறேன். அது இங்கேயும் அப்படி தான் இருக்குது. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம். அது அங்கே இவருக்கு எது ஞாபகம் வருது பாருங்க. இவனை காட்டுக்கு ராமனை அனுப்புறதான் முடிவு பண்ணி அரசனுடைய கட்டளைன்னு கைகையை தெரிவித்த உடனே லக்ஷ்மணன் தையாத்தக்கான்னு குதிக்கும் போது ராமன் அவனை ஆற்றுப்படுத்துவதாக அமைந்த கம்பனின் பாடல் நாம் ஒவ்வொருவரும் அன்றாடம் பலமுறை நமக்கு சொல்லிக்கொள்ள வேண்டிய பாடலாக அது இருக்கிறது. ஏன் அப்படி அவன் பண்ணிட்டான், அவனை ஏன் திட்டுறடா? நம்ம ஊரில் சொல்லுவாங்க, விடுடா அவனை ஏன் வெய்கிற. மதுரையாக இருந்தால் அப்படி சொல்லுவாங்க, அவனை ஏன்டா வெய்கிற, அவன் என்ன வச்சுக்கிட்டா இல்லைன்னு வஞ்சனை பண்ணுறான் அப்படிம்பாங்க. இன்னும் எங்கள் ஊரில் சொல்ல உள்ளே போய் சொல்ல போனால், டே விடுடா
இன்னும் இல்லை உங்களை அப்படி போட்டு வெஞ்சி தீர்த்தம் விடுடா, அவனுக்கு பக்தி இல்லைடா, என்ன செய்வான், அவனுக்கு பக்தி இல்லைடா, அப்படி இருக்கான், விடு அப்படின்ட்டுவாங்க. இவர் என்ன சொல்றாரு, நதியின் பிழை அன்று நறும்புனல் இன்மை. என்ன அழகு, நீர் இல்லாத போனது ஆற்றினுடைய குற்றமா, அற்றே பதியின் பிழை என்று. தசரதன் தப்பு இல்லடா, அது அப்பாவுடைய தப்பு இல்லை. பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழை என்று. ஏன் அப்படி சொல்றான், மதியின் பிழை தானே அது. அது கம்பன் சொல்லும் போது, கவி குற்றா சொல்லும் போது அது ஓகே. தாயாக அவளை நினைத்து சொல்லுகின்ற மகன் அது மதியின் பிழைன்னு சொல்லக்கூடாது. தீய மந்தரை இவ்வுரை செப்பலும் தேவி தூய சிந்தையும் திரிந்ததுன்னு தான் சொல்றான். அது கம்பனுடைய வாக்கு, அவன் சொல்லலாம், கம்பன் சொல்லலாம், ராமன் நினைக்க கூடாது. அதனால பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழை என்று மகன் பிழை அன்று. எங்க வாத்தியார் இதுக்கு சொல்லுவாரு, மகன் பிழைனா அவளுடைய மகன் பரதன் பிழை கிடையாது, தன்னுடைய மகனா அவனை கருதுறான் ராமன். மகன் பிழை என்று மைந்த. உடனே இவன் நான் யார் உனக்குன்னு கேட்டா நினைச்சு கூடாதுல்ல, லட்சுமண மைந்தங்கிறான், தம்பிய மைந்த அப்படின்னு சொல்லி விதியின் பிழை. இதற்கு என்னை வெகுண்டனை, இதற்கு என்னை வெகுண்டதுங்கிறான். இது இந்த மெச்சூரிட்டி எல்லாருக்கும் வேணும், தேவை. நம்ம அன்றாட வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கு நடுவில் அல்லல் படுகிறோம், நமக்கு இந்த பக்குவம் தேவை. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள். அப்படி வச்சுக்கணும். அதை ஏன் பறவைகள் விதியெல்லாம் சொல்லிட்டேன், ஏன் பறவைகள் அப்படின்னா ஒரு அருமையான விளக்கம் இருக்கு. இது உங்களுக்கு உவப்பா இருக்கான்னு நீங்க தான் சொல்லணும். அதாவது பறவைக்கு தான் மெகா வியூ இருக்கு, நமக்கு மெகா வியூ இருக்கா? இங்கேருந்து இவ்வளோ வரைக்கும் தான் நம்மளால பார்க்க முடியுது. நம்மளால பார்க்க முடியுதா? மேலேந்து ஒரு பார்வை நமக்கு இருக்குமானால், நீங்க வந்து பால்கனிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்து கூட ஒரு அழகான காட்சியா இருக்கும். நீங்க இறங்கி ரோட கிராஸ் பண்ணணும்னா அதை விட உபத்திரவம் எதுவும் இருக்க முடியாது. எங்கிருந்து யுவர் வியூ பாயிண்ட் டிட்டர்மின்ஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு குருநாதர். அதுதான், எங்கிருந்து பார்க்கிறீர்களோ அது அங்கிருந்து பார்க்கிறது. எல்லாமே அதுக்கு துல்லியமாக தெரிகிறது, எல்லாமே அழகாகவும் தெரிகிறது, நியாயமாகவும் படுகிறது. அதனால பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள்னு ஒரு கம்பன் பாட்டு உள்ள போய் அதுக்கு ஒரு எம்பலிஷ்மெண்ட் கொடுத்து அது தன்னுடைய வார்த்தைகளால் வெளிப்படுத்தி அது போதாதுன்னு கூடவே தன்னுடைய கவிதையை அதில் ஏற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை கண்ணதாசனுக்கு திட்டமிட்டு வந்ததில்லை. அது சரஸ்வதி கொடுத்த வரமாக அவருக்கு அந்த சரளம் வந்ததுன்னு சொல்லலாம். ஒரு முக்கியமான ஒரு பாடல் இந்த கம்பராமாயண செய்யுளை வந்து எனக்கு தமிழ் ஆசிரியர், எங்கள் தமிழ் ஆசிரியர்னு நான் சொல்ல முடியாது, நான் என்ன தமிழை படித்ததில்லை, அது ஒரு பெரிய துர்பாகியம். இவர் சொல்லிட்டு போனார், நான் சொல்ல வேண்டிய வார்த்தை தமிழ் படிக்கலை, தெரியல எனக்கு. எஸ்எஸ்எல்சி வரைக்கும் ஸ்கூலில் படித்த தமிழ் தான். அதுக்கப்புறம் பியூசியில் ஃப்ரெஞ்சு, டிகிரி வந்து பிகாம் போயிட்டு வந்தேன். அது என்னன்னு தெரியல, இன்னி வரைக்கும் என் மனைவி நம்பலை, என்னை ரொம்ப நேசிப்பா. நான் வந்து பிகாம்னா அதெல்லாம் வேணாம், விட்டுரு, ஏதோ நடந்து போச்சு விட்டுட்டு நம்ப மாட்டா. அது மாதிரி அப்புறம் நம்முடைய உப்பு புளி மிளகாய் ஹிண்டு வாங்கலையோ ஹிண்டுன்னு 27 வருஷம் அந்த உத்தியோகம், அதில் எதுவுமே படிக்கலை. நான் வந்து இலக்கிய மேடைக்கு வருவேன்ல எனக்கு தெரியாது. காட் ஹேஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அதனால ஐ எம் ஹியர். அப்படி வந்ததுனால படிக்க முடியாத போச்சு. ஆனால் இங்கே கல்லூரியில் இருந்த தமிழ் ஆசிரியர் நாகநந்திங்கிற புனைப்பெயரில் ஜெயகாந்தனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். அவர் நல்ல கதையெல்லாம் பாரதியார் மாதிரி இருப்பார். அவர் பார்க்கவும் ரொம்ப தோஷஜர். அவர்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அவர் கிளாஸில் ஃபுல்லாக கூட்டம் இருக்கும், பக்கத்து கிளாஸ்காரன்லாம் வந்து உட்காந்துப்பான் அது மாதிரி. பட் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. நங்கநல்லூரில் இருந்தோம், அவரும் இருந்தார், அதனால் அடிக்கடி சந்திப்போம். நான் கேட்ட கம்பன் பாட்டெல்லாம் தமாஷ் ராமலிங்கம் தெருவில் அவர் எனக்கு நிறுத்தி சொன்ன பாட்டு. கொடை வச்சுட்டு வருவார் வெயிலில், அங்கே நிறுத்தி என்ன சொல்லுவார். அப்படி சொன்ன ஒரு பாட்டு தான்
அகலிகை வந்து இந்திரன் உள்ள வரான்ல, அப்போ அகலிகை உடன்பட்டு ஏமாந்து போகிறாள்ன்ற மாதிரி பாட்டு. அவர் தெருவில் அந்த வெயிலில் சொன்ன பாட்டு எனக்கு அப்போ பதிஞ்சிருச்சு. அந்த வயசுக்கு எனக்கு அவருக்கு தான் வேண்டான்னு சொன்னார்மா. அவங்க தான்மா வேண்டான்றாங்க. தெய்வமே இந்த பக்கம் வாயம்மா. தெய்வமே இருக்கணும்மா, சூடா இருந்தா தான் காஃபிம்மா. ஆஹா குர்ராரம்னா அப்புறமா பார்த்துக்கலாம். அப்பா அவர் இந்த பாட்டு சொன்னார், இதை கேளுங்க, கொஞ்சம் கவனமா கேட்கணும், அமைதியா கேட்கணும். புக்கு அவளோடும் காம புதுமண மதுவின் தேரல் ஒக்க உண்டிருத்தலோடும் உணர்ந்தனள். புக்கு அவன் அந்த உள்ள நுழையிறான் இந்திரன், கௌதமருடைய அவருடைய உருவத்திலேயே, அகலியுடைய கணவர் உருவத்திலேயே அவன் உள்ள நுழைஞ்சிடுறான். புக்கு அவளோடும் காம புதுமண மதுவின் தேரல். புதுமண மதுவின் தேரல்னா அவளுக்கும் அந்த உறவு புதுசு, அவனுக்கும் அது புதுசு. எப்படி வைக்கிறான்? ஒக்க உண்டிருத்தலோடும், ரெண்டு பேரும் சரிசமமா அதை அனுபவிக்கிறான். ரெண்டு பேரும் சரிசமமா, இது அதிகம் அது குறைவுன்ற மாதிரி இல்லை. ஒக்க உண்டு இருத்தலோடும் உணர்ந்தனள். அப்ப தெரிஞ்சுக்கிறா இது நம்ம கணவன் இல்லை அப்படின்னு. கம்பனுடைய சாவகாசத்தை பாருங்க. ஒக்க உண்டிருத்தலோடும் உணர்ந்தனள், உணர்ந்த பின்னும் தக்கது அன்று என்று ஓராள். இது தப்பு அப்படின்னு அவளால நினைச்சுக்க முடியல. கம்பனுடைய கமெண்ட் ஒரு வார்த்தையில் சொல்ற, தாழ்ந்த நள். தாழ்ந்த பிறகு என்ன ஆகுது? அதுல இருந்து வெளில வரால இல்ல, ஒரு வார்த்தையில சொல்றான், மாஸ்டர் பீஸ், இருப்ப இருப்பங்கிறான். புக்கு அவளோடும் காம புதுமண மதுவின் தேரல் ஒக்க உண்டிருத்தலோடும் உணர்ந்தனள், உணர்ந்த பின்னும் தக்கது அன்று என்ன ஓராள். தாழ்ந்தனள் இருப்ப முக்கணான் அணைய ஆற்றல் முனிவனும் முடுகி வந்தான். அது ஆட்ரிபியூட்டா கிண்டலான்னு தெரியல. முக்காலமும் உணர்ந்தவன் அவன். மூன்று கண்ணுடைய சிவனுடைய ஆற்றல் கொண்ட அவளுடைய கணவன் அவசரமா வரான் அங்க அப்படின்னு இந்த பாட்டை முடிக்கிறான். என்ன பிரயோஜனம் உனக்கு? அவ்வளவு ஆற்றல் இருந்து என்ன பிரயோஜனம்? இதை யூகிக்க முடியலையே. யூ ஆர் நாட் ஏபிள் டு பிரிவென்ட் திஸ் தானே விஷயம். என்ன ஆகுது? எவ்வளோ இதுக்கு நீங்க புதுமைப்பித்தன் 2 கதை எழுதியிருக்கார். அகலிகை சாப விமோசனம் பத்தி மலையாளத்தில் கதை இருக்கு, எவ்வளவோ இருக்கு, அதை பத்தி லிட்ரேச்சர் இருக்கு. ஆனா இதை போகிற போக்கில் ஒரு பாட்டில் அடிச்சுட்டு போறாருங்க. அந்த பாட்டினுடைய காட்சிக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா இந்த செய்யுளை வச்சு அந்த பாட்டை நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். மங்கை இனமும் மன்னன் இனமும் குலம் குணமும் என்ன, தேகம் துடித்தால் கண்ணீது. முடியுமா? when the body takes over, when your senses take over, புலன்களும் தேகமும் சேர்ந்து உன்னை புரட்டி எடுக்கும் பொழுது அறிவு என்கின்ற கண்ணிருந்து என்ன பயன்? காப்பாத்துமா? காப்பாத்து. இவ யாரு? மன்னன். இவ மங்கை இனம் என்ன? ரிஷி பத்னி. மன்னன் இனம் அவன் தேவனுடைய தலைவன். இவங்க எப்படியா சேருவாங்க? சேர்ந்துட்டாங்களே. மங்கை இனமும் மன்னன் இனமும் குலம் குணமும் என்ன, தேகம் துடித்தால் கண்ணீது, கூந்தல் கலைந்த கனியே அகலிகை, கொஞ்சி சுவைத்த கிளியே இந்திரன். சரியா இருக்கா? கூந்தல் கலைந்த கனியே, கொஞ்சி சுவைத்த கிளியே, இந்த நிலைதான் என்ன விதியோ, இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம், ஒரே வீணை ஒரே ராகம். என்ன
பர்ஃபெக்டா இந்த புக்கவளோடும் காம புதுமண மதுவின் தேரலுக்கு போய் உட்கார்ந்து பாருங்க கண்ணதாசன் பாட்டு. இந்த நிலைதான் என்ன விதியோ, அதுதான் கம்பனுடைய கடைசி வரி பஞ்ச். முக்கணான் அணை ஆற்றல் முனிவன், பரமேஸ்வரனுக்கு சமமான ஆற்றல் படைத்த முனிவன் அவசர அவசரமா வரான். என்ன பிரயோஜனம்? விதி. அதுக்குள்ளே இது நடந்து போச்சு. பாரதியார் தன்னுடைய கவி கூற்றா பாஞ்சாலி சபதத்தில் ஒன்று சொல்வார். விதுரன் அழைச்சு எங்க சூதுக்கு சம்மதம் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அஸ்தினாபுரத்துக்கு இவர்கள் செல்கிறார். அவர்கள் செல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பாரதியார் தன்னுடைய மனக்கிடக்கையை அங்க வைக்கிறான். நரிவகுத்த வலையினிலே தெரிந்து சிங்கம் நழுவி விழும். அது தெரிந்துதான் கவிதை. அதுல நரிவகுத்த வலையினிலே தெரிந்து சிங்கம் நழுவி விழும், சிற்றெரும்பால் யானை சாகும், வரிவகுத்த உடல் புலியை புழுவும் கொல்லும், வருங்காலம் உணர்ந்தோறும் மயங்கி நிற்பார், கிரினா மலை வகுத்த ஓடையிலே மிதந்து செல்லும், கீழ் மேலாம் மேல் கீழாம் கிழக்கு மேற்காம். நடந்துரும் நடந்துரும் அவ்வளவுதான். இத இன்னும் சிம்பிளா ஊர் பழமொழியில சொல்லிடுவாங்க. ஆம கிணத்துல அணில் கொப்புல அப்படிம்பாங்க. இதை கேள்விப்பட்டீங்களா ராமலிங்கம்? தஞ்சாவூர் பக்கம் இது. ஆம கிணத்துல அணில் கொப்புலம்பாங்க. என்ன தெரியுமா பொருள்? ஒரு தீட்சிதர் தான் எனக்கு விளக்கினார் எங்க வீட்டுக்கு சொல்லி. அதாவது இது அக்ரகாரத்தில் இருக்கிற பொண்ணு, அவன் அங்கங்கயோ இருக்கிறவன், இவங்க சந்திக்க கூட வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இருக்கும். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு சம்பவம் நடந்துருது. இது எப்படின்னு கேட்டா, கிணத்துல இருக்கான், தோட்ட கிணத்துல ஆமை இருக்கான், அணில் அந்த கிணத்து பக்கத்துல இருக்கக்கூடிய மரத்துல கொப்புல இருக்கான். அணில் அங்கேருந்து கொக்கரிக்குதான், ஆமை கருத்தரிக்குதான். எப்படி வச்சானுங்க பாருங்கய்யா. எந்த நீ சைக்காலஜி லெசன் அவங்க எங்க போய் படிச்சாங்க? ஆமை கிணத்துல அணில் கொப்புலன்னா. இங்க கம்பனையும் கண்ணதாசனையும் சேர்த்து சாப்பிட்டானுங்க யாரு? நம்ம முப்பாட்டை எவனோ ஒருத்தன் கிராமத்துல சொல்லியிருக்கான் அந்த வசனத்தை. அப்படி இருக்கு, அதையும் சேர்த்து வச்சுக்கோமேன்றதுக்காக சொன்னேன். இப்போ அடுத்து நம்ம வழக்காடு மன்றம் வருது. அதுக்கு முன்னால் இன்னும் ஒரு பாட்டை மட்டும் பார்த்து நிறைவு செய்துக்கிட்டோமா? இருக்கு என்கிட்ட, சரக்குக்கு பஞ்சம் இல்லை. ஒரு பாட்டை பார்த்து ஒரு பாட்டு மட்டும் பார்த்துக்கலாம். இந்த பாட்டு எதனால பார்க்கணும் அப்படின்னா, நீ காலையில் பாரதி கிருஷ்ணகுமார் இது பேசினார் பாருங்க, அதுலேருந்து வந்தது. பருகிய நோக்கென்னும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாழ் கண் நங்கையும் இருவரும் மாறி புக்கு இதயம் எய்தினார். பியூட்டிஃபுல் பிக்சர். இவள் தான் அந்த ஆற்றலை அவனுக்கு வழங்கினார் பாரதி, இல்லையா? அவன் அந்த வில்ல முறிப்பதற்கு ஒரு ஆற்றலை அவள் வழங்க வேண்டி இருக்கிறது. அதனால அவர்களுக்கு வயதை ஏற்றி அவர்களை சந்திக்க வைக்கிறான் கம்பன்னர், இல்லையா? அழகு. கன்னி மாடத்திலிருந்து சீதை பார்க்கிறாள் கீழ், வீதியிலிருந்து நம்முடைய ஆள் பார்க்கிறான் ராமன். இந்த பார்க்கின்ற அந்த கணத்துல இருவரும் மாறிப்புக்கு இதயம் எய்தினர். ரெண்டு இதயங்களும் அப்படி மாறி போச்சு. வீதியிலேருந்து ராமனுடைய இதயம் அப்படி எம்பி அப்படி இவக்கிட்ட வந்துருச்சு. மேலேந்து கீழே போறது எவ்வளவு சுலபம். டக்குன்னு இவளுடைய இதயம் அவனுடைய இடத்துக்கு போச்சு. இதுல கம்பன் சொல்லாமல் சொல்லுகின்ற செய்தினா, ஒரு கணத்தின் சதகோடி துணுக்கு ஒன்றில் இருவருமே இதயமின்றி இருந்திருக்க கூடும். ஒரு டைம் ஒண்ணு எடுத்திருக்குல்ல, அது இங்கேருந்து அது வரத்துக்கு அங்கேருந்து இது போறதுக்கும். ஒரு கணத்தின் சதகோடி துணுக்கு ஒன்றில் இருவருமே இதயம் இல்லாமல் இருந்திருக்க கூடும். அப்படி பறிகொடுப்பதுதான் காதல். சந்தித்த வேளையில் சிந்திக்கவே சிந்திச்சா அப்புறம் காதல் அது வராது. அப்படி இருக்கு. அந்த மாதிரி சொல்றார். இத காணும் வரை நீ எங்கே நான் எங்கே, கண்டவுடன் என்ன சொல்றா, கண்டவுடன் நீ இங்கே நான் அங்கே, இருவரும் மாறிப்புக்கு இதயம் எய்தினர். இதை விரிச்சு சொல்லலாம், நேரம் இல்லை, அதனால அப்படியே போயிடலாம். இந்த யார் அந்த வில்ல முறிச்சது?
அப்படின்னு ஒரு கேள்வி வருதில்ல, யாரா இருப்பான்? இந்த குணமாலை அவனுக்கு சொல்லும் பொழுது, கோமுனியுடன் வரு கொண்டல், இந்த விஸ்வாமித்திரன் கூட நடந்து வந்தானே என்ற பின் தாமரை கண்ணினான் என்ற தன்மையால் ஆம் அவனே கொல் என்று ஐயம் நீங்கினாள் வாம மேகலையினுள் வளர்ந்தது அல்குலே அப்படிங்கிறான். சரி, சொல்லிய குறியின் அத்தோன்றலே இவன் அல்லனேல் இறப்பேன் என்று அகத்துள் உன்னினாள். பின்னாலதானே அது தெரியுது. அப்ப அவன் நினைச்சது, வாழ்சை வரைசை தாழ்வில் இருத்தவன் அம்மாமுனியோடும் விரசினான் அல்லனேல் விடுவேன் நான் உயிர். ஏன்னா கரைசையா வேலையின் பெரிய கற்பினள் தெரிந்து உரை செய்தாள் அத்தெல்லாம் உணர நீ உரை செய்வாய்ன்னு அனுமன்ட்ட சொல்ற இந்த காட்சி வருது. இது எங்க வருது இந்த பாட்டு? மணிமுத்து மாணிக்க மாடத்தில் இருந்து ஜானகி பார்த்திருந்தாள், அவள் மைவிழி சிவக்க மலரடி கொதிக்க ராமனை தேடி நின்றாள். ஆசை ஒரு புறம், நாணம் மறுபுறம், கவலை ஒரு புறம், அவள் நிலைமை திரிபுறம். கொதிக்கின்ற மூச்சு மாலையில் விழுந்து மணியும் கருகியதே, அவள் கூந்தலில் சூடிய மலரும் ஜானகி நிலைமைக்கு உருகியதே. ஜனகனின் மகளை மணமகளாக ராமன் நினைத்திருந்தான், ராஜா ராமன் நினைத்திருந்தான். நெஞ்சை மறைத்தாள், நினைவை மறைத்தாள், கண்களை மறைக்கவில்லை. அவள் மஞ்சள் முகத்தில் ஓடிய கண்ணீர் மறைத்தும் மறையவில்லை. அழுவார். இந்த டியூன் அவங்க பாடினது, வாணிஸ்ரீயுடைய இந்த பாவனை எல்லாம். நெஞ்சை மறைத்தாள், நினைவை மறைத்தாள், கண்களை மறைக்கவில்லை. அவள் மஞ்சள் முகத்தில் ஓடிய கண்ணீர் மறைத்தும் மறையவில்லை. முனிவன் முன்புறம், கர்த்தர் சொன்னியப்பா, முனிவன் முன்புறம், ஸ்ரீராமன் பின்புறம், சீதை தனியிடம், அவள் சிந்தை அவனிடம். மன்னவரெல்லாம் சுயம்வரம் காண மண்டபம் வந்து விட்டார். வேறு மன்னவன் யாரோ வில்லை எடுத்தான், ஜானகி கலங்கி விட்டார். அதோட பாட்டு முடிச்சிருவான். அதோட பாட்டு முடிச்சிருவான். இந்த கண்ணதாசனுடைய மேதமையை சொல்லவா, அந்த இசையமைப்பாளனுடைய புத்தியை சொல்ல, சமயோஜித்து அந்த டைரக்டருடைய டச்சை சொல்லவா. பல்லவிக்கு வரல, வர முடியுமா? பல்லவிக்கு எடுக்க முடியாத பல்லவிகள் எத்தனையோ இருக்கின்றன. ஆனால் திரும்பி வர முடியாத பல்லவிகளில் இது ஒன்று. வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கு. இப்படி எத்தனையோ சொல்லி கொண்டு போகலாம். வழக்காடு மன்றத்தில் என்னை இவர்கள் நிறுத்திவிடக்கூடாது என்பதற்காக, காலமழை யாழியிலும் காற்று வழி ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்று கவியரசர் கண்ணதாசன் கவி சக்கரவர்த்தியை வியந்து வியந்து கொண்டாடி இருக்கிறார். அவரை பொறுத்த மட்டில் கம்பன் அவருடைய காதலன் என்றே சொல்லலாம். அப்படி நிறைய நம்ம பாடல்களை பார்க்கலாம். அவருடைய தனி கவிதைகளிலும் பார்க்கலாம், சினிமா பாடல்களிலும் பார்க்கலாம், உரைநடையிலும் நம்ம பார்க்கலாம். இன்னொரு சந்தர்ப்பம் நமக்கு வாய்க்குமானால் நாம் இன்னமும் அதை பார்க்கலாம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.